சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. முதல் நாளே ஸ்டாலினை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்த முதலமைச்சர் விஜய். இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அதாவது பல தசாப்தங்களாக இருந்த திராவிட கட்சிகளை உடைத்தெறிந்து விஜய் அவர்கள் இன்று அரசியலில் பெரிய திருப்பத்தையே ஏற்படுத்திவிட்டார். இன்று முதலமைச்சராக 9 பேருடன் சேர்ந்து பதவியேற்றுக் கொண்டார் விஜய். பதவியேற்றவுடன் முக்கியமான 3 கையெழுத்துகளையும் போட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம், தமிழகத்தில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம், மேலும் போதைப்பொருள் இல்லாத தமிழகம் என 3 கையெழுத்துக்களை இட்டார். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இவ்வளவு நாளாக பயங்கரமாக ஊழல் நடந்துள்ளது. இந்த ஊழலுக்கு காரணம் யார்? திமுக அரசுதான் என விஜய் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தற்போது 10 லட்சம் கோடி கடன் திமுகவால் ஏற்பட்டுள்ளது. இதை சரி செய்யதான் நான் முதல்வராக வந்துள்ளேன். இந்த 10 லட்சம் கோடி கடன் மற்றும் அரசாங்கம் எந்த நிலையில் உள்ளது என்பதை நான் உள்ளே சென்றால்தான் தெரியும் என்று உள்ளே சென்று அதை பார்த்துவிட்டு வெள்ளை அறிக்கையாக நான் வெளியிடுவேன் என மக்கள் முன்னிலையில் ஆவேசமாக பேசினார் விஜய். அது மட்டுமில்லாமல் அதிமுக திமுக போன்று நான் முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் செல்வது, முகத்தை மூடி அவர்களை சந்திப்பது, இவர்களை சந்திப்பது என்றெல்லாம் இருக்க மாட்டேன். வெளிப்படையாக எதுவாக இருந்தாலும் மக்களின் முன்னிலையில் தான் நான் செல்வேன். அது மட்டுமில்லாமல் ஊழலான ஆட்சியை நடத்தியவர்களைப் போல நான் என்னுடைய ஆட்சியில் நடத்த மாட்டேன். மக்களின் பைசாவில் ₹1 கூட எடுக்க மாட்டேன். அது மட்டுமில்லாமல் நாம தான் ஜெயிச்சிட்டோமே, இனி நம்மளோட ஆட்டத்தை ஆடலாம், எவ்வளவு கோடி சேர்க்க முடியுமோ ஊழல் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய அமைச்சரவையில் நினைச்சா கூட அவங்களையும் விடமாட்டேன். அதனால் அந்த எண்ணத்தை இப்போவே மறந்துடுங்க அப்படின்னு சொன்னார். இது மக்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுத்திருந்தது. மேலும் பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமாக உருவாக்குவேன்னு சொன்ன உடனே பெண்கள் கரகோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திமுகவோட அரசில் வெறும் பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான அசம்பாவிதங்கள் பல அரங்கேறியது. அதை நம்மால் கண்ணெதிராக பார்க்க முடிந்தது. இது மன வேதனையை தான் கொடுத்தது. ஆனால் ஸ்டாலின் கடைசி வரை யாரையும் எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. எடப்பாடி அரசிலும் அதுதான். ஆனால் தற்போது புதிதாக அமைந்துள்ள விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கும், மேலும் போதை இல்லாத மாநிலமாகவும் உருவாக்கும் என மக்களுக்கு நம்பிக்கை கிடைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த விஜய் மேலும் ஒரு கையெழுத்தை போட்டார். அதாவது சிறப்பு டிஜிபியை நியமனம் செய்துள்ளார். அவர் யார் யார் எந்தெந்த துறையில் எவ்வளவு ஊழல் செய்துள்ளார்கள், யார் யாரிடம் எவ்வளவு கருப்பு பணம் உள்ளது, ஊழல் செய்த பணம் அனைத்தும் யாரிடம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது, திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் யார் யார் என அவர்களின் பட்டியலில் எவ்வளவு ஊழல் பணம் சேர்ந்துள்ளது எனவும் லிஸ்ட் எடுக்கும்படி விஜய் கூறியுள்ளாராம். மேலும் திமுகவுக்கே முதல் ஆப்பாக கையெழுத்திட்டுள்ளார் விஜய். இதை ஏற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பதறி போயுள்ளார். நான் என்னுடைய கூட்டணி ஆட்களை உன்னிடம் தந்ததால் தான் நீ ஆட்சியே அமைத்துள்ளார், ஆனால் எனக்கு எதிராகவே முதல் கையெழுத்தை போட்டுள்ளாயா என ஆவேசப்பட்டதாகவும் கூடிய விரைவிலே உன்னுடைய ஆட்சியை கலைத்து விடுவேன் என பகிரங்கமாக பெரும் சவால் விட்டதாகவும் விஜய்க்கு மிரட்டல் வந்ததாகவும் தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் விஜயோ நான் எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன், எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம், ஏனென்றால் மக்கள் தான் இருக்கிறீங்களே. இன்னொன்று, நான் முடியாத விஷயத்தை வாக்குறுதியாக தரமாட்டேன். அப்போ வாக்குறுதியாக தராததெல்லாம் நிறைவேற்ற மாட்டீங்களா என விஜயிடம் கேட்டால் அதையும் தான் நான் நிறைவேற்றுவேன். மக்கள் ஆதரவு எனக்கு இருக்கிற வரைக்கும் மக்கள் தான் என்னுடைய உயிர் மூச்சு, தொண்டர்கள் தான் என்னுடைய இந்த முதலமைச்சர் பதவிக்கு காரணம். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தான் இப்போ வந்திருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குவேன். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், திமுகவில் இருக்கிறவங்கள ஒழிச்சு கட்டுவோம் என சபதம் எடுத்திருக்காரு விஜய். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.